எடுத்துக்கொள்ளும் வீடியோ தற்போது வெளியாக இருக்கிறது. அது சார்ந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதில் தான் நலமாக உள்ளேன் என்றும் அவர் பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நீ எப்போ சாதாரணமாக பேசணும்? நல்லா ஸ்டேபிளாக இருக்கேன். இன்னைக்கு மொபிலைஸ் பண்ணுறேன், செக் பண்ண வேண்டியது அதுவும் பண்ணிக்க போகிறோம். பேஸ்மேக்கர்லாம் இருக்கிறதுனால பேஸ்மேக்கரும் செக் பண்ணியிருக்காங்க. எக்கோ கார்டியோகிராமும் நேற்று பண்ணியிருக்காங்க. இன்ஜுரிஸ் எல்லாம் ஃபியூச்சர் போட்டுக்கிறதுனால அது ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நீ எப்படி இருக்க பாலாஜி? ஸ்டேபிளாக இருக்கேன். ஸ்டேபிள். சிரமமே கிடையாது. ஓபி எல்லாம் நல்லா சென்சஸ் போட முடியும். நீ எப்போ சாதாரணமாக பேசணும்? நல்லா ஸ்டேபிளாக இருக்கேன். இன்னைக்கு மொபிலைஸ் பண்ணுறேன், செக் பண்ண வேண்டியது அதுவும் பண்ணிக்க போகிறோம். பேஸ்மேக்கர்லாம் இருக்கிறதுனால பேஸ்மேக்கரும் செக் பண்ணியிருக்காங்க. எக்கோ கார்டியோகிராமும் நேற்று பண்ணியிருக்காங்க. இன்ஜுரிஸ் எல்லாம் ஃபியூச்சர் போட்டுக்கிறதுனால அது ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நீ எப்படி இருக்க பாலாஜி? ஸ்டேபிளாக இருக்கேன். ஸ்டேபிள். சிரமமே கிடையாது. ஓபி எல்லாம் நல்லா சென்சஸ் போட முடியும். நீ எப்போ சாதாரணமாக பேசணும்? நல்லா ஸ்டேபிளாக இருக்கேன். இன்னைக்கு மொபிலைஸ் பண்ணுறேன், செக் பண்ண வேண்டியது அதுவும் பண்ணிக்க போகிறோம். பேஸ்மேக்கர்லாம் இருக்கிறதுனால பேஸ்மேக்கரும் செக் பண்ணியிருக்காங்க. எக்கோ கார்டியோகிராமும் நேற்று பண்ணியிருக்காங்க. இன்ஜுரிஸ் எல்லாம் ஃபியூச்சர் போட்டுக்கிறதுனால அது ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறது. மருத்துவர் பாலாஜி உணவு எடுத்துக்கொள்ளும் வீடியோவும் அதில் அவர் தான் நலமாக இருப்பதாக சொல்லும் அந்த பேச்சும் இடம்பெற்றிருக்கக்கூடிய வீடியோ வெளியாக இருக்கிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். நேற்று கத்தியால் தாக்கப்பட்ட மருத்துவர் பாலாஜி உடல் நலத்துடன் இருக்கக்கூடிய வீடியோ தான் தற்போது வெளியாக இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதில் ஹிந்தி கலைஞர் கருணாநிதி மருத்துவமனையினுடைய இயக்குனர் பார்த்தசாரதி அவர்கள் கேட்கிறார், பாலாஜி எப்படி இருக்கிற அப்படின்ட்டு அவர் கேட்கிறாரு. அதற்கு இவருடைய பதில் பார்த்தீங்கன்னா, நான் நல்லா இருக்கேன், எனக்கு இப்போ நல்லா இருக்கு, நான் மொபிலைஸ் பண்ணணும், அடுத்தபடியாக நான் எழுந்து நடக்கணும், இப்போ நான் நல்லா ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த இதய பிரச்சனைக்காக ஆஞ்சியோகிராம் போன்ற பரிசோதனைகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, அதுலயும் நல்லபடியா இருக்கு, நான் ஸ்டேபிளா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடல்நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம் குறித்து மருத்துவரான பாலாஜியே அவர் விளக்கமா சொல்லக்கூடிய அந்த காட்சிகள்ல தான் இடம்பெற்றிருக்கு. நம்ம காலையிலே நியூஸ் 18 தமிழ்நாடு நம்ம ஒளிபரப்பிருந்தோம். அவர் சாதாரண உணவுகளை எடுத்துக்கொள்ள தொடங்கி இருக்கிறார். அவருக்கு இந்த இதய பரிசோதனைகள் அனைத்தும் செய்யப்பட்டு அவரது உடல்நிலை தற்போது சீராக இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த சூச்சர்ல அந்த தையல் போட்டிருக்கிறதுனால அவருக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் கொடுக்கப்பட்டு இருக்கு. அதனால ஒரு 2 நாட்கள் தொடர்ந்து அவர் மருத்துவ கண்காணிப்பிலும் மருத்துவ சிகிச்சையும் இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. ஒரு 2 நாட்களுக்கு பிறகு அவர் வீடு திரும்புவார் என்று சொல்லப்படுகிறது. மருத்துவர் பாலாஜி நலமுடன் இருப்பதாக கூறிய அந்த வீடியோவை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். நீ எப்போ சாதாரணமாக பேசணும்? நல்லா ஸ்டேபிளாக இருக்கேன். இன்னைக்கு மொபிலைஸ் பண்ணுறேன், செக் பண்ண வேண்டியது அதுவும் பண்ணிக்க போகிறோம். பேஸ்மேக்கர்லாம் இருக்கிறதுனால பேஸ்மேக்கரும் செக் பண்ணியிருக்காங்க. எக்கோ கார்டியோகிராமும் நேற்று பண்ணியிருக்காங்க. இன்ஜுரிஸ் எல்லாம்
ஃபியூச்சர் போட்டுக்கிறதுனால அது ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்குது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நீ எப்படி இருக்க பாலாஜி? ஸ்டேபிளாக இருக்கேன். ஸ்டேபிள். சிரமமே கிடையாது. ஓபி எல்லாம்